எனக்குன்னு ரொம்ப இருந்த ஒரு ஃபேவரட் ஆனாலும் என்னை விட்டு போய் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2025 வந்துட்டு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான இயர். வணக்கம், நான் உங்கள் சஜய் ஆர்எஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இப்போது நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறக்கா வந்தேன், நான் அவனை பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு அப்படியே இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் மோட்டோ விளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்களா. ஸோ அதான் மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல் ஆஃப் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சேலஞ்சும் இனிமேல் நம்ம ஒன்று பில்ட் பண்ண போகிறோங்க. வர டிசம்பர் 31 நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேலஞ்சு பார்த்திங்கன்னா நான் போன வருஷமே பண்ணியிருந்தேன், ஆனால் என்னால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல ஆர்லோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 2025 பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு வருஷம்னே சொல்லலாம். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி போடுறேங்க. இப்போதைக்கு நம்ம மோட்டோ விளாகை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆர்லோ. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க மோட்டோ விளாகே நான் எடுத்து. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் இருக்கு ஆர்லோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் மோட்டோ விளாகே நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் மோட்டோ விளாக் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஷார்ட்ஸ் அதை தான் நான் இப்போது அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் நான் கரெக்டாக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேங்க. ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதாவது டிசம்பருக்குள்ளே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். அதாவது 1000 RLF நம்ம சம்பாரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கரெக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஐடி பார்க் கிட்ட தான் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் கோயம்புத்தூர் ஐடி பார்க். இங்கேருந்து நம்ம கணபதி போகிறதுக்கு எப்படியோ ஒரு 1/4 மணி நேரம் ஆகுங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 10 போகுது RLF. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் இருக்காது, அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாங்க. ஆனால் எனக்கு மனசுட்டு பேசணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இந்த விளாகில். ஆனால் இந்த விளாகில் எல்லாமே சொல்ல முடியாது. ஸோ நான் குறிப்பிட்ட இது மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் கழித்து வெளியே வந்ததுனால அது நைட் அவுட் வந்துருக்கனால நம்ம இப்போ கோயம்புத்தூர் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அவினாசி பாலம் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது. அதாவது அக்டோபரில் ஓப்பனிங் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்கலாங்க. ஸோ நம்ம டாமில் பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரேக் அப்ளை பண்ணால் கம்மியாக தான் இதாகுது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலும் கம்மியாக இருக்குது ஆர்லோ. பங்க்கில் போயிட்டு பெட்ரோலும் ஏர் செக் பண்ணிட்டு போகணும். நைட் டைம் ஏர் செக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. இருந்தாலும் நம்ம பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாங்க. காலையில் நம்ம ஏர் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவினாஷி ரோடை ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அங்கே யூடர்ன் பண்ணிட்டு வரலாங்க. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நைட் டைம் லாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போல்லாம் போலீஸ் செக்கிங் நிறையா இருக்கும். நம்மகிட்ட எல்லா பேப்பர்ஸுமே கரெக்டாக இருக்குங்க, அதனால் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இருந்தாலும் போலீஸ் செக்கிங் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் நிறைய ஃபன்னெல்லாம் வேறு இருக்குங்க. அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது பாலம் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் செடியெல்லாம் நெட்டாக வச்சுருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்திங்கன்னா பாலம் கட்டுறப்போ ரொம்ப டேமேஜாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுங்க இந்த ரோடு. ஆனால் இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது தெரியுங்களா. ஓ சூப்பராக இருக்கார்ல. ஆனால் இந்த டைமில் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் காலையில் டைம் வந்தோம்னா உன்னி பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா காலை டைம் வந்தோம்னா இந்த ரோடு ஃபுல்லாமே டிராஃபிக்காக இருக்குங்க. என்னென்னா இப்போ தான் ஃப்ளைஓவர் ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்ருக்கு. ஸோ காலை டைம் வந்தோம்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா 3 காலேஜ் கிட்ட இருக்குது. பிஎஸ்ஜி இந்த லைனில் தான் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் கடைசி அப்போ தெரியுங்களா வந்தேன், திருப்பூர் போகிறக்கா. திருப்பூர் ஆமாம். நம்ம ஆக்சுவலாக நம்ம மாப்பிள்ளை வண்டி எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பாங்களா, அப்போ போகிறப்ப அந்த டைமுங்க. அது வந்து எப்படியும் ஒரு மாதம் தான் இருக்கும். நான் மித்த விலாகெல்லாம் எடுத்து 3 மாதத்துக்கு ஆச்சு. நம்ம மாப்பிள்ளை வண்டி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரீசெண்ட் டைமில் தான்.
அப்போ தான் நான் வந்தேன். அப்போவே பாதி ஊர் போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குல்ல ஆர்லப். அதாவது இதுவே ஒரு பாலம் தாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கு இல்லையா, இதே ஒரு பாலம் தான். அந்த பாலத்துக்கு மேலே பில்லர் போட்டு அதுக்கு மேலே பாலம் எழுப்பியிருக்காங்க. ஸோ ஓகே ஆர்லப். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்ஸ் அங்கே தாங்க இருக்கோம், ஓப்ஸ் பஸ் ஸ்டாப் கிட்ட. ஸோ ட்ரிப் எப்போ பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு தெரில. 120 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேங்க பெட்ரோல் ரிசர்வ்லேயே. இருந்தாலும் எதுக்கு நம்மளுக்கு இது கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம ஆவரம்பாளையம் பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்கே வந்து நம்ம பெட்ரோல் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஆனால் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நியூ இயர் டைமு, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைம்லலாம் ரோடு ஒரு 12 மணிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்களா, அப்போல்லாம் ரேஸ் ஓட்டுவாங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த அவினாஷி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பர் பைக்ஸு, சூப்பர் கார்ஸ் இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். நான் நிறைய கார் பார்த்துருக்கேங்க. அதாவது நான் காலேஜ் படித்ததே இங்கே தான் படித்தேன். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறையா சூப்பர் கார்ஸ் பார்ப்பேங்க. அவுடி, பிஎம்டபிள்யூ, அதில் இருக்கிறது லக்ஸரியான கார்ஸ் தான் இந்த ரோட்டில் வரும். அதுக்கப்புறம் ஃபெராரி கூட ஒரு காரோ 2 காரோ தான் பார்த்துருக்கேன். லம்போகினி பார்த்துருக்கேங்க. இந்த இதில் சூப்பராக இருக்கும். லம்போகினி பார்த்துருக்கேன், ரேஞ்ச் ரோவர் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா சூப்பர் கார்ஸு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற கார்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபன் மாலுங்க. ஆனால் இந்த இடம் ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, இப்போ இந்த பாலவருக்கு போயிட்டுருக்கானா ரொம்ப முன்னாடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் இதே ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா பார்த்தீங்கன்னா நீலாம்புதூர் வந்துடுங்க. நீலாம்புதூர் ஹைவே தான் நம்ம திருப்பூர், ஈரோடு அந்த ரோட்டுக்கு போகிற ஹைவே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸ் எல்லாம் ரைடு போவாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் இந்த சண்டே நான் போகிறப்போ vlog எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் மைண்ட் செட் சரியில்லை, நம்ம டாமோட சர்வீஸ் கண்டிஷனும் சரியில்லாதனால நான் இந்த வாட்டி போகலைங்க. ஸோ இந்த வீக்கில் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம போய்க்கலாம், அதாவது இந்த சண்டே போய்க்கலாங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. ஆனால் எந்த வருஷமே இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த 2025 வந்துட்டு ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான இயரு. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, எங்கிட்ட இருந்தது எல்லாமே போய் எனக்குன்னு ரொம்ப இருந்த ஒரு ஃபேவரட் ஆனாலும் என்னை விட்டு போய் அந்த அளவுக்கு எனக்கு 2025 ஆச்சே அப்படின்னு ஒரு வெறுப்பு வந்துருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு வருஷம். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே, அதாவது இந்த 2024 வரைக்குமே எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. ஆனால் இந்த 2025 உட்காந்து நான் நினச்சி பார்த்தேன், அதுவும் 3 மாதத்தில் வேறு 2025 முடிய போகுது. ஸோ இந்த டைம் உட்காந்து நான் இந்த ஒரு வருஷத்தோட நடந்து எல்லா ஹிஸ்ட்ரியும் ரீகால் பண்ணி பார்த்தோன்னா சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. மனசெல்லாம் ரொம்ப அவ்வளோ சங்கடமாக இருக்குது. நான் எது வேணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் எனக்குன்னு சொல்லிட்டு ஃபேவரட் ரொம்ப லவ்லியாக ஒரு ஆள் இருந்தாங்க. ஸோ அவங்க என்னை விட்டு போனது தான் என்னால் எதுவும் சொல்லவும் முடியல, அது கடந்தும் போக முடியல. ஸோ என்ன தான் நடந்தாங்களா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தார்லோ. ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நான் ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கில் இருக்குங்க இப்போ வரைக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நான் இதை விட்டு நான் கடந்து வந்து தான் ஆகணும். ஸோ நான் எதை பற்றி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு இது இப்போ புரியாது. ஸோ நான் இதுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணுறாரோ, அந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் கூட்டி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். என்ன மனசு தான் ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்குது. கூடி சீக்கிரமாக நம்ம வட்டாரத்தை பெருசாக்கணுங்க. அதாவது நம்ம ஆர்எல்எஃப்ங்கிற அந்த ஒரு சின்ன சர்க்கிளை ரொம்ப பெரிய சர்க்கிளாக கொண்டு வரணும். அதுதான் எனக்கு இப்போ வரைக்குமே என் மைண்டில் ஓடிட்டுருக்கிறது. அதுவும் ஒரு விஷயம். ஸோ என் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் யோசனையாகவே ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஒரு 2 விஷயந்தான் எனக்கு ரொம்ப மைண்டடாக ரொம்ப ஒரு இதாகவே இருக்குது. ஒன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம ஆர்எல்எஃப் சர்க்கிளை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று. இன்னொரு பர்சனல், அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆர்எல்எஃப். அதான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறப்போ சொல்கிறேன்னு இருக்குங்களா, கண்டிப்பாக இதுக்காகவே நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வா காற்று வேறு மாதிரி இருக்குங்க, செம்ம சில்லுன்னு இருக்குது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்தாலே
நல்லா இருக்குங்க காற்று. நீ மழை வேறு வந்துடும் அடுத்த மாதம்லாம் தீபாவளி, எல்லாமே வைப்பு தான். ஆக்சுவலாக ஆர்லஃபே நம்ம அங்கே ஒரு ஹிமாலயன் ஒன்று பார்த்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஹிமாலயன் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம ஹிமாலயாவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி ஆஃப் ரோடு வண்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அதுக்கு நம்ம மாப்பிள்ள தான், நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னா, டே மாப்பிள்ள ஹிமாலயா வந்துட்டு ஆஃப் ரோட் பைக் தான்டா, இது என்னடா உனக்கு ஆஃப் ரோட் பைக் ஓட்டி பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் இல்லை அப்படின்னு. ஆமாம் இல்லை, இது வந்து ஆஃப் ரோட் பைக் தானே, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தாங்க யோசிச்சு பார்த்தேன். அதுவும் இல்லாமல் நான் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஸோ ஓகே, அதில் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மில்ஸ் கிட்ட இருக்கோம். ஸோ இங்கேருந்து கணபதி பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து நம்ம ஆவராப்பாளையம் பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு கணபதி போயிடுவாங்க. ஸோ ஆவராப்பாளையம் பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்குது, ஆவராப்பாளையம் பாலம். ஸோ நான் எப்போல்லாம் மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறனோ, அதுவும் நான் நைட் டைம் தான் நான் அந்த பாலத்துக்கே வருவேன். சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பாலத்துக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக ஒரு கனெக்ஷனே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலத்துக்கு கீழே ரயில்வே ட்ராக் ஒன்று போகுது ஆர்லஃப். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் அப்பா தான் என்னை கொண்டு வந்து எப்போவுமே ஸ்கூலில் இறக்கிடுவார். ஸோ நான் இங்கே இருக்கிற இந்த ஸ்கூலில் தாங்க படித்தேன். இந்த காட்டுறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செவருங்க இது. ஸோ இதுதான் அந்த ஸ்கூல். இந்த ஸ்கூல் பேர் பார்த்திங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இது ஆக்சுவலாக பாப்நாக்கியம் பாளையத்தில் இருக்குது. ஸோ இதுதான் பாப்நாக்கியம் பாளையமோட மெயின் 4 கார்னர் சிக்னல். ஸோ இந்த சிக்னல் கிட்ட தான் அந்த ஸ்கூல் இருக்குது. அது என்ன ஸ்கூல்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வ்ளாகில் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரப்போ வேணால் நான் சொல்கிறேன் அது என்ன ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே தான் படித்தேன். அப்பா எப்போவுமே என்னை டெய்லி இந்த ரோட்டில் தான் கூப்பிட்டு போயிட்டு வருவார். ஸோ அப்போ எனக்கும் அந்த ரோட்டுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி. அந்த ரோடு வழியாக தான் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு போயிட்டுருப்போம். அங்கே வந்துட்டு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அந்த பாலம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே கேட்டில் நின்றுட்டு தான் நாங்கள் எப்போவுமே ஸ்கூலுக்கு வருவோம். ஸோ அந்த டைமெல்லாம் சீக்கிரம் கிளம்புன்னு அப்பா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவார். நாங்கள் கிளம்புறக்கே லேட்டாகும். ஏன்னா நாங்கள் அப்போ எல்லாமே சின்ன பசங்க, ஓகேவா. தூங்கி எந்திரிக்க லேட் பண்ணுவோம், சாப்பிட்றக்கு லேட் பண்ணுவோம். ஆனால் அம்மாவும் சரி அப்பாவும் சரி நாங்கள் சாப்பிடாம எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவே மாட்டாங்க. நாங்கள் எந்த விஷயத்தில் லேட் ஆனாலும் திட்டு விழுகும். ஆனால் சாப்பிட்ற விஷயத்தில் லேட் ஆனால் மட்டும் 2 பேருமே சாப்பிட்டு பொறுமையாக போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது ஸ்கூல் பெல் அடிக்கிற டைமாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ சீக்கிரமாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தூங்குறப்பெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க, எந்திரி டைம் ஆச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற டைம்லாம் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நாளைக்கு சப்போஸ் 2 ட்ரெயின் போகும், இல்லைன்னா ஒரு ட்ரெயின் தான் வரும். அந்த மாதிரி டைம்லாம் கேட் பிளாக் பண்ணிடுவாங்க. நான் ஸ்கூலுக்கு லேட்டாகிறதுக்காகவே, அதாவது அப்போது சின்ன வயசில், ஆனால் இப்போ அந்த மெமரியெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த மெமரி எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதான் நான் அப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன், தூக்கம் நல்லா வரும். ஏன்னா அப்போ நம்ம யாருக்குமே எதுவும் தெரியாது இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் ஒரு ஜாலியான வயசு. ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படுத்து தூங்கிடுவேன். அப்போது எழுப்பி நம்மளை கிளம்பி வர்றப்போ ரயில்வே கேட் போட்டுருவாங்க. ஆனால் அப்போ திட்டமாட்டாக அந்த கேட்டில் இருந்து, ஆனால் ட்ரெயின் பார்க்குறக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் அந்த ட்ரெயின் கேட்டில் நின்றுட்டு அந்த ட்ரெயின் போகும் பார்த்திங்களா, அதை பார்க்குறக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆர்லஃப். ஸோ ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் பார்ப்போம், இல்லைன்னா 2 ட்ரெயின் பார்ப்போம். ஸோ 2 ட்ரெயின் கிராஸ் ஆகி போகிறப்பெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாமான் இருக்கும். அப்போ ட்ரெயின் போனதுக்கப்புறம் மறுபடியும் கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க, நாங்கள் மறுபடியும் வந்துடும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 6 வருஷம் இருக்குங்க. நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த இடத்துல பாலம் போட்டாங்க. ஸோ நான் எப்பப்போலாம் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறேன்னா அந்த இடத்துக்கு வந்து நிற்பேன். கரெக்டாக ட்ரெயின் வரும், ட்ரெயின் போகிற வரைக்கும் அதை அப்படியே வச்சக்குன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருப்பேங்க. இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம கொண்டா நின்றுட்டு தான் போக போகிறோம். ஸோ அந்த பாலத்துக்கு எனக்கும் இவ்வளோ ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக கேரளா போயிட்டு வந்தோம் இல்லைங்களா. இங்கே நாட்டிக்கானா பீச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பீச் பேர். ஆமாம், நாட்டிக்கானா பீச் போயிட்டு வந்தோம். ஸோ அதுவும் எனக்கு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் அன்றைக்கி காலையில் 7 மணிக்கு வாளையார் ரீச் பண்ணுறேன். அப்போலேருந்து நான் திருஷூர் சம் ஏரியாஸ் எல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டு வர வரைக்குமே மறுபடியும் நான் அங்கேருந்து வாளையார் வர வரைக்குமே ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக பைக்கில் ட்ராவலிங்லேயே தான் இருந்தால் நம்ம கோயில் கூட போயிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த கோயில் போன இடத்துலையும் மழை.
அப்போது ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம ட்ராவலிங்லேயே தான் இருந்தோம். அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே மழை வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்னொரு டைம் மறுபடியும் போகணுங்க. போகிறோம், நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இனிமேல் வீடியோ கரெக்டாக அப்லோட் பண்ணணுன்னா என்னென்னு சொல்ல முடியாதல்ல. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்கிறப்பவே நிறைய இஷ்யூ, நிறைய பிரச்சனை வருதுங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைங்களா, இந்த வீடியோ எடுத்துகிட்டு போனதுமே நான் எடிட் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேங்க. நம்ம வீடியோ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 11:30க்கு நம்ம கரெக்டாக நம்ம வீடியோ அப்லோட் ஆகிருங்க. ஃபுல் வீடியோ. ஷார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் நான் டைமிங் எப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரல. அந்த டைம்லலாம் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கணும். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கீழே கமெண்ட்டில் தரேங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வைக்கிறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாலேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா அப்பு ரைட் லவர்ன்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கலாம். ஓகே அண்ணா 500ண்ணா நார்மல். ஸோ ஓகே அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாமுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் எஃப் பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நான் இந்த இடத்துல ட்ரிப் ஏவை ட்ரிப்பு பியை நான் 0 பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ அடித்த பெட்ரோலு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஸோ ட்ரிப் பி பார்த்திங்கன்னா நான் 0 வச்சுருக்கேன். ட்ரிப் ஏ பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியே ட்ரிப்பு போகிறப்ப மட்டும் நம்ம ட்ரிப் ஏ வந்துட்டு நம்ம 0 பண்ணிக்கலாம். மற்றபடி ட்ரிப் பி பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூவல் ரீஃபில் எப்பப்போ பண்ணுறோமோ அப்பப்போ இது பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ ஓவராலாக நம்ம டாம் எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னா 18,325 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. ஸோ ஓகே இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம். பெட்ரோல் அடித்ததுக்கப்புறம் நம்ம டாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாவ் செம்மையாக இருக்குங்க. இந்த பாலம் எப்போ பார்த்தாலும் ஒரு அழகுங்க. பாலமும் சரி நம்ம டாமும் சரி வேறு மாதிரி. எப்பப்பெல்லாம் பார்க்குறோம்னோ அப்பப்பெல்லாம் ஒரு புதுசாக பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அது ஆளே இல்லாத ரோடு. ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் ரோட்டுக்கு போனோம்னு வைங்களேன், அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படி அதே மாதிரி லைட்டும் இருக்காது அங்கே. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த டைம் ட்ரெயின் போகுமா என்னென்னு வேறு தெரியலைங்க. இந்த பழம் தாரில். ஸோ நான் எப்போப்பெல்லாம் டிப்ரெஷனில் இருக்கணும் அப்போல்லாம் இங்கே வந்து நின்றுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ராக் இருக்குது, அங்கே ஒரு ட்ராக் இருக்குது. இந்த பக்கம் ட்ரெயின் போகும், அந்த பக்கம் ட்ரெயின் போகும். ஸோ நான் போகிற டைம்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஸோ ஓகே ஆர்லஃப், நான் இந்த வீடியோ நான் இங்கே இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் ஆர்லஃப். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டுச்சுங்க. அப்போ தான் நான் ஆப்ரேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக இன்னொரு வீடியோ மேக் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுவும் நான் கூடி சீக்கிரம் மேக் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம். வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30க்கு வந்து நம்ம கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆர்லஃப். பாய்.